நேற்றுலாம் பாருங்க டிவி டிபேட்ல 2 பெரிய கூட்டணிகள் உருவாயிருச்சு. அதுல அந்த திமுக காரெல்லாம் பாருங்க என்ன சொல்லுவாப்லன்னா, டிவிக்கே வந்து மூணாவது தாங்க அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? ஒரு உண்மையான தலைவரை எதிர்கொள்வதற்கு பயம். டிவிகே வாஸ் டிஎம்கேன்னு வந்துடக்கூடாதான். டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டா என்ன ஆகும்? டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உளவியலை கிரியேட் பண்றாங்க. அந்த உளவியலை உரைக்க முடியும். வரலாற்றுடைய, அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். பாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். 1977 நம்ம சொல்றோமே எம்ஜிஆர்னு, ஏன் 2027 வரக்கூடாது அப்படின்னு, அதுக்கான நோக்கத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், தரவுகளோட சொல்றேன். அதாவது 1974 திமுக வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 24.90%, காங்கிரஸ் 17%. 1967 முன்னாடி ஆண்ட கட்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் உருவாக்கிய பார்ட்டி. அந்த காலத்தில் 16%. எம்ஜிஆர் அவர்கள் 30.40%. வெறும் 30% நம்ம ரீச் பண்ணா போதும், நம்ம ஆளுங்கட்சி ஆயிடுவோம். ஏனென்றால் 2026 தமிழக வெற்றி கழகம் முதன்மையான கட்சி.